இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9 புள்ளியில் ஒரு செக்கு கோலம். 9 புள்ளி ஒரு வரிசை வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் 4 புள்ளி, இந்த பக்கம் 4 புள்ளி விட்டுட்டு சென்டர் புள்ளியிலேருந்து மேல் பக்கம் 4 புள்ளி, அதேமாரி சென்டர் புள்ளியிலேருந்து கீழ் பக்கம் 4 புள்ளி இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமும் ஒரு பக்கமும் எக்ஸ்ட்ரா புள்ளி வைக்கணும். எப்படின்னா இந்த கீழ் புள்ளியை விட்டுட்டு இந்த 3 புள்ளிக்கு நேராக 3 புள்ளி 1 புள்ளி, அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த சைட்லேருந்து 3 1, அதே மாதிரி இந்த பக்கம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி 3 1 அப்படின்னு நேர் புள்ளியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். புள்ளி வச்சிட்டிங்கன்னா கோலம் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த கோலம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நான் சொல்லி கொடுக்குற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த சென்டர் புள்ளியை சுற்றி இந்த 4 புள்ளிக்கு முதல்ல ஒரு கட்டம் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கார்னர்லேருந்து கிராஸாக 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதில் உள்பக்கமாக இப்படி ஒரு லைன் போட்டு இதை மேலே இப்படி சுழித்து இந்த லைனோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் 2வது ஸ்டெப். இதே மாதிரி எல்லா பக்கமும் முதல்ல அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஒரு வி போட போகிறோம். எப்படின்னா இந்த மேலே 2 புள்ளி இருக்கு இல்லையா வெளியில், இதுலேருந்து கீழே கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு வி. இது அடுத்த ஸ்டெப்பு. இது போட்டோம்னா ஒன்லி கனெக்ட் பண்ண வேண்டியதுதான், ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த வியோட வெளிப்பக்கத்தை மடக்கி இந்த லைனோட ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த வியோட உள்பக்கம் இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் மடக்கி கொண்டு வந்து இதை ஒரு 8 மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், கோலம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். கோலம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், சூப்பர்.